ஜூட்சு கைசன்ல டோஜியோட கேரக்டர் செம்ம வெயிட்டான கேரக்டர். அதுலேயும் முக்கியமாக மாக்கி மொத்த ஜென்கிளானி முடிச்சு விட்ட அந்த எபிசோடே ஃபயர் மோடு. அதுக்கு நடுவில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஃபயரை ஆட் பண்ணுறேன்னு டோஜியோடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுற மாதிரியான மூமெண்ட்ஸை ஆட் பண்ணாங்க பாரு, அதுதான் வெயிட். ஆக்சுவலாக டோஜியை பற்றி பெருமை பேசினாலே கோஜோ கீட்டோன்னு பேக் டு பேக் சம்பவம் செஞ்ச ஆள்ரா இப்படிங்கிற அந்த மூமெண்ட்லாம் சொல்லுவோம். அதை ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த ஒரு எபிசோட்லேயே, அதாவது இந்த ஜெனின் கிளான் தான் கர்ஸ்ட் எனர்ஜியே இல்லாத ஒருத்தன்டா, இவெல்லாம் நம்ம கிளானுடைய மானத்தை வாங்குறதுக்குனே பிறந்திருக்காண்டான்னு அவமானப்படுத்தின அவனை இவங்க சாக போகிற நேரத்தில் நல்ல வேலைங்க நம்ம கிளான் இவ்வளோ நாள் உசுரோட இருந்தது டோஜி நம்மளை முடிச்சு விடாமல் இருந்ததுனால தான் அந்த விஷயத்தை இப்போ மாக்கி பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்க சாகிற டைம்ல கூட டோஜியோடைய அந்த முகம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது இல்ல. அப்புறம் லைட்டா அவரை காமிச்சு விட்டு அப்ப குட்டி வயசுல அதே வாய் தான், என்ன இது நம்ம கிளான்ல கர்ஸ்ட் எனர்ஜி இல்லாத ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு திமிரா பேசின அதே வாய் தான் வளர்ந்து இங்க மாக்கி மொத்த ஜெனின் கிளானையும் முடிச்சு விட்டு இவனை ஃபைனலா காலி பண்ண சண்டை போடுற டைம்ல நீலாம் ஒன்றும் டோஜி ஆக முடியாது, அவளுக்கெல்லாம் உன்னால் ரீச் ஆக முடியாதுன்னு எப்படி டோஜி கர்ஸ்ட் எனர்ஜியே இல்லாத ஒரு ஆள் இவன்லாம் எதுக்கு கிளான்ல இருக்கான்னு இதே குட்டி வயசுல நினைச்ச அதே ஆளு அந்த கேரக்டர் டோஜியை கடைசி டைம்ல கூட புகழ்வான். பார்த்தீங்களா, எனக்கு இந்த மூமெண்ட்ஸ் அவனுடைய டோஜியோடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண மூமெண்ட்டு எனக்கு இந்த எபிசோட ரொம்ப ஃபயராக இருந்துச்சு. அண்ட் டோஜியோடைய மொத்த ஸ்டோரி கோஜோவையும் கீட்டோவையும் பேக் டு பேக் சமாளிச்ச அந்த விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக அடுத்தடுத்து பேசுவோம். மறக்காம அனிமே பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.